ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற ஹாரர் படம் 7G தான் பார்க்க போறோம். இந்த டைட்டிலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, சோனியா அகர்வாலுக்கு ஹியூஜ் ஹிட் கொடுத்த படம். செல்வராகவன் டைரக்ட் பண்ண 7G ரெயின்போ காலனி தான் அது. இதோட டைட்டிலை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்துக்கு 7Gன்னு வச்சிருக்காங்க. இந்த படத்துல சோனியா அகர்வால் அதுக்கப்புறம் ஸ்மிருதி வெங்கட் தான் லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஹாரூன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விஜய் சேதுபதி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதோட ட்ரெய்லர் எல்லாமே ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ரைஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, வர்ஷா அண்ட் ராஜீவ்ன்ற ஒரு கப்பலை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ராஜீவ் தன்னோட ஒய்ஃபுக்கு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீட்டை கிஃப்ட் பண்றாரு. அந்த வீட்டு நம்பர் 7G. இவங்க அவங்களோட சின்ன பையனோட இந்த வீட்டில் இருக்காங்க. பெங்களூர்ல ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜீவ் தன்னோட ஃபேமிலி இங்க விட்டுட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் வர்ஷாக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்குதுன்னு தெரிய வருது. ஏன் இவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதை சார்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாக ஷிவர்ஸ் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட ஷாக், யாவரும் நலம், ஈரம் படங்கள் மாதிரியே ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். வர்ஷாவா நடிச்சிருக்க ஸ்மிருதி வெங்கட் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃபென்ஸ்லெஸ் ஒய்ஃபா வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தன்னோட லைஃப்பையும் பையனோட லைஃப்பையும் சேவ் பண்ணுற ஒரு கேரக்டராக நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோனியா அகர்வால் இந்த வீட்டில் ஒரு பேயாக வராங்க. எப்பவும் போல் அவங்க எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் விபின், சுப்பிரமணியம் சிவா இந்த படத்துக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சித்தார்த் விபின் இந்த படத்துக்கு ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் இவர் தான். இவரோட மியூசிக்கால ஒரு படி மேலே இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். கண்ணனோட சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் புஜிவி டான் பாஸ்கோட எடிட்டிங் இந்த படத்துக்கு டாப் நாட்சா இருக்கு. சிம்பிளான ஒரு நல்ல ஹாரர் ஸ்டோரியை பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.